ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் தமிழ். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சுவாரஸ்யமான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் முதலாக ஏதாவது நண்பர்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஸ்லிங் நல்லா பார்ப்பாங்க, அவங்களுக்கு புதிய அப்டேட்லாம் தெரியணும்னா ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை தயவுசெய்து ஷேர் பண்ணி ஸோ அவங்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட்டாக வந்திருக்க அப்டேட்டு நியூஸு எல்லாத்தையுமே அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது வேறு யாருமே இல்லை. ஸோ ஒரு காலத்தில் டாப்பாக இருந்து அதுக்கப்புறமா WWEஆல் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ரெஸ்லர்னு பேர் வாங்கி அடிபட்டு மிதிப்பட்டு WWEஆல் கேவலமாக ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ரெஸ்லர்னால் அது நம்மளுடைய திறமையான டால்ஃப் ஜிக்லர் தான். ஸோ டால்ஃப் ஜிக்லர் உண்மையிலே வேறு லெவலில் ரெஸ்லிங் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஸோ ஆனால் அவருக்கான வாய்ப்புகளை ஒரு காலத்தில் WWE கொடுத்தாங்க. ஸோ ஆனால் அவருக்கு திறமைக்கு ஏற்ற லெவலுக்கு கொடுத்தாங்களான்னா இல்லை. ஸோ கிட்டத்தட்ட அவர் 2011-12 டைமில் தான் ஒரு தடவை ஏதோ சாம்பியனாக இருப்பார். ஸோ அதுக்கப்புறமா 2023 பார்த்திங்கன்னா அவரை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது வரைக்குமே பார்த்திங்கன்னா அவர் ஒரு குப்பை ரெஸ்லர் மாரி காஞ்சிட்டு இருந்துருங்க. ஸோ அதே நம்ம ஃபேன்ஸுகளால் கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியலை. ஸோ அதனால் நம்மளே அவரை ரிலீஸ் பண்ண நேரமே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ டால்ஃப் ஜிக்லர் உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் திறமைசாலி. ஸோ அவர் எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு போனாலுமே அவர் பார்த்திங்கன்னா அவருக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் அவர் இன்னும் நல்லபடியாக வருவார் அப்படியுமே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா அந்த TNAல பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகியிருக்கிறாரு. ஸோ இது உண்மையிலே நம்ம டால்ஃப் ஜிக்லர் ஃபேன்ஸுகள்லாம் நம்ம சேனலில் இருக்கிறீங்கன்னா தயவுசெய்து கமெண்டில் டால்ஃப் ஜிக்லருக்காண்டி ஒரு வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிச்சிருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு ரெஸ்லரை WWE மொக்க பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவர் மறுபடியும் கிட்டத்தட்ட நம்ம WWE ரிலீஸ் பண்ணதுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அவர் அனதர் ரெஸ்லிங் கம்பெனியில் ஒரு வேர்ல்டு சாம்பியனாக ஆகிட்டார். ஸோ இதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அவருக்காக நம்ம சேனலின் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா லோகன் பால் இப்போ ஒரு மோசமான ஒரு ரெக்கார்டாக படைச்சிருக்காரு. அது என்னென்னா இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பில் லாங்கஸ்ட் ட்ரைனிங் சாம்பியனாக பார்த்திங்கன்னா அதுவும் 3வது இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம லோகன் பால் இருக்கிறாரு. ஸோ 3வது பிளேஸை பிடிச்சிருக்காரு 264. ஸோ இது பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு மோசமான ரெக்கார்டு தான். ஏன்னா அவர் இதில் 2 தடவை தான் பார்த்திங்கன்னா டைட்டில் டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையிலே சொல்லணும்னா ஸோ அடித்து சொல்லணும்னாலாம் ஸோ SummerSlamல கண்டிப்பாக டைட்டில் சேஞ்ச் ஆகி ஆகணும். ஸோ இல்லைனா இது ஒரு ஒஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ LA Knight நியூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் ஆகணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனுக்கான அந்த ஒரு மரியாதையே போயிடும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபின் பாலர் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் அவர் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறாரு. ஸோ சமீபத்தில் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். நம்ம இன்ஸ்டாகிராமில் அவர் புதிய கேரக்டர் அந்த டிமானிக்கான கேரக்டரை ஏதோ ஒரு ஃபேன் பாய் பார்த்திங்கன்னா வரைஞ்சி கொடுத்துருந்தாரு அப்படிமாரி நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். ஸோ அவர் பார்க்கணும் அது உண்மையிலே தத்ரூபமாக வேறு லெவலில் இருந்து. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இவருக்கு யார் தான் இப்படியெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவரோட டைட்டிலில் பார்த்திங்கன்னா அவரோட போஸ்ட்டில் போடுறாரு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டேக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கஸ்டமைஸ் சாம்பியன்ஷிப். ஸோ அது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் அந்த மாதிரி பேரெலாம் போடல. பட் இந்த மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப். ஸோ உண்மையிலே அது பார்க்குறதுக்கு வேறு லெவல் ஆசமாக இருந்துச்சு. ஸோ உண்மையிலே ஜட்ஜ்மெண்ட் டேனில் இருக்க யாரோ ஒருத்தர் இப்படி வேர்ல்டு டைட்டிலோ ஸோ இந்தமாரி ஜெயிச்சாங்கன்னா இப்படி கொண்டு வர பட்சத்தில் உண்மையிலே மரணமாக இருக்குதும். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக SummerSlam ரிலேட்டட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரூமர் மாட்டும் நிறைய வந்துட்டு இருந்து. ஸோ ஒருவேளை இதெல்லாம் பார்த்திங்கன்னா WWE இப்படி புக்கிங் பண்ணியாச்சுன்னா ஸோ மொத்தமாக சொதைப்பிடும். ஸோ அதுக்கப்புறமா SummerSlamல முக்கியமாக என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்குமாரி நம்மளே சில ரூமர்ஸ் எல்லாம் அண்ட் அப்டேட்டு நிறைய வந்ததெல்லாம் நம்ம பர்டிகுலராக ஒரு 2 வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னமும் பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக வந்துட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 7 விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு சர்ப்ரைஸ். ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்துருந்தோம். இதெல்லாம் நடந்துச்சுன்னா மோஸ்ட் புக்கிங்காக இருக்கும் அப்படிங்குமாரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக ஃபேன்ஸுகளுக்கு என்னெல்லாம் இருக்கும். ஸோ ஒருவேளை இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் ஃபேன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 7 விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ அதில் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லிட்டோம். ஸோ அதனால் மீண்டும் அது சொல்லியாச்சுன்னா ஸோ அதே எடுத்து இதில் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதை தள்ளி பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா ஸோ மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அந்த 7 சர்ப்ரைஸில் சில விஷயங்களை பார்த்திங்கன்னா நான் இப்போ இதில் ஆடாக இருக்கிறத நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ அது என்னெல்லான்னு வரிசையாக பார்ப்போம். அதில் நான் ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸாக எதை சொல்ல போகிறேன்னா ஸோ இவானி விச்சியோட ரிட்டர்ன் தான்.
ஸோ என்ன ப்ரோ சொல்கிற, வேற என்ன இல்லாமல் நம்ம எதிர்பார்த்துருக்கோம், இதெல்லாம் ஒரு ரிட்டர்ன் ஆனால் ஸோ இதையும் நம்ம சர்ப்ரைஸாக எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ அதுவும் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நடந்துச்சுன்னா உண்மையிலே டபிள்யூ ஃபேன்ஸ் எல்லாம் கழுவி அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு முக்கிய புழிஞ்சு எடுத்துருவானுங்க. ஸோ அது நடக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு பாயிண்டில் நம்ம இதை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிட்டோமா, ஒரு ஸ்டோரி நம்ம மறந்து போகணும். ஸோ அது என்னன்னா, ஒரு சமயத்தில் நம்ம பிட்ரேல எதிர்பார்த்தோம்ல. ஸோ நம்ம இம்பீரியமோட அந்த லுபி கேஸை பார்த்தீங்கன்னா குந்தர், ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இவானி வின்சியா பார்த்தீங்கன்னா ஸோ மேட்சஸை தோத்துட்டே இருக்கிறாருன்னு சொல்லி அடித்து தள்ளி அந்த டீம் மட்டும் தூக்கி போட்டிருப்பானுங்க. ஸோ அன்னைக்கு அடி வாங்கிட்டு போனவர் தான் அந்த மனுஷன் இன்ன வரைக்குமே காணல. ஸோ அது மட்டும் இல்லாமல் சம்மர்ஸ்லாமில் குந்தர் பார்த்தீங்கன்னா டேமன் பிரீஸ்டுக்கு அகேன்ஸ்டாக வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்காக விளையாட போகிறாரு. ஸோ இந்த மேட்சுக்கு நடுவில் ஒரு இவானி விச்சி உள்ள வந்து நம்ம குந்தரையே அட்டாக் பண்ணி ஸோ அவரை இந்த டைட்டில் ஸோ எப்படி நம்ம 100க்கு ஒரு 90% பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் இந்த மேட்சை ஜெயிப்பார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே உருட்டுற லெவலுக்கு நம்ம கிவானி விச்சு உள்ள வந்து நம்ம குந்தரை அட்டாக் பண்ணி ஸோ குந்தரை அந்த மேட்ச்சில் தோக்க வைப்பாராம்பா. ஸோ ஒன் ஆஃப் த சொதப்பெல்லாம் ஒரு இது நடக்குமோன்னு சொல்லி கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ தெரிய வந்திருக்கு. ஆனால் இது நடக்க வாய்ப்பு இருக்கான்னா 0.1%, 100க்கு ஒரு 1% வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் இது நடக்குமான்னு தெரில. இவனி விச்சிக்கும் இவருக்குமான ஸ்டோரியில் பெரிய ஸ்டோரியாக போகாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நடக்க வாய்ப்பு இல்லை. பட் இப்படி ஒரு விஷயம் இருக்குப்பா. ஸோ அடுத்ததாக இந்த ஒரு விஷயத்த நம்ம கொஞ்சம் நம்பலாம்ப்பா. ஏன்னா இது கொஞ்சம் நம்புகிற மாதிரியான ஒரு விஷயந்தான். ஸோ இந்தமாரி நம்புகிற மாரி வந்தால் கூட பிரச்சனை இல்லையே. நம்ப முடியாததெல்லாம் போட்டிருக்கானுங்க. சரி அதுவும் ஒரு 1% நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி விட்டுருவோம். ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சிருங்க, நம்ம ஜெயிட் கார்கில் மேபி ஹீல் டர்ன் பண்ணி நம்ம பியாங்கா பெலாரை அட்டாக் பண்ணலாம் சம்மர்ஸ்லாமில். ஸோ இது பார்த்திங்கன்னா உண்மையிலே சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா இவங்களுக்கான அந்த ஒரு டேக் டீம் மேட்ச், எஸ் இவங்க தோத்தாங்க. ஸோ இப்போ அதுக்கான ஒரு ரீமேட்ச் பார்த்திங்கன்னா சம்மர்ஸ்லாமில் நடக்க போகுது. ஸோ மேபி அதுலேயும் இவங்க ஏதாவது தோக்குற மாதிரி இருந்துச்சுன்னா மேபி ஜெயிட் கார்கில் ஸோ அவ்வளோ புஷ் கொடுத்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அது லெவலுக்கெல்லாம் பெரிய லெவலில் புஷ் பண்ணல. ஸோ ஒரு தடவை டேக் டீம் சாம்பியன் ஆகிட்டானுங்க. சரி இருந்தாலும் பெரிய லெவலு அங்கே ஒரு பவர் ரெஸ்லர் பிரியங்கா பெலாரும் பார்த்திங்கன்னா ஒரு பவர் ரெஸ்லர். ஸோ இவங்களுக்கான மேட்சில் நம்ம ரெசல்மேனியா லெவலில் எதிர்பார்த்தோம். ஸோ மேபி அதுக்கான ஒரு முன்னோட்டம் ட்ரைலராக பார்த்திங்கன்னா சம்மர்ஸ்லாமில் நம்ம ஜெயிட் கார்கில் பார்த்திங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணி பியாங்கா பெலாரை அட்டாக் பண்ணுற மாரி எதிர்பார்க்கலாம். ஆப்வியஸாக இது நடக்கிறதுக்கு எத்தனை % போகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு 50-50% வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அடுத்தது சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலோ சிக்காவா நியூ அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்ன ப்ரோ அப்படின்னுலாம் சொல்லி இங்கே கமெண்டில் வந்தாலும் கதறப்படாது. ஸோ மறக்கா சொல்கிறேன், பக்கத்தில் இருக்க தர்கா பக்கம் அவங்க தான் வந்து நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இது நடக்க வாய்ப்பு இல்லையே. ஃபஸ்ட்டு சொன்னது வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு முன்னே பார்த்துருந்தோம்ல அஜய் கார்கில், ஸோ அது ஆப்வியஸாக ஒரு 50% நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் மேக்ஸிமம் நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கு அடுத்ததான் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அது மேக்ஸிமம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது இந்த விஷயம் என்னென்னா ஸோ என்ன சொல்லப்படுதுன்னா சோலோ சிக்காவா ஒரு ஹிக்லியோட கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா இப்போ WWE இருக்குது. ஸோ மேபி சம்மர்ஸ்லாமில் ஹிக்லி உள்ளேருந்து நம்ம கோட் ரோட்ஸை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி ஸோ இதன் மூலயமா சோலோ சிக்காவா நியூ அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன் ஆவார். சாம்பியன் ஆகி சம்மர்ஸ்லாம்லேயே நம்ம ரோமன் ரெயின்ஸை அந்த இடத்துல இது எப்படி சொல்ல சேலஞ்ச் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை நம்பலாமான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இது நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம அதை சம்மர்ஸ்லாம்ங்கிறது ஒரு பெரிய ஸ்டேடியம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோமன் லெவலுக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த இதில் ஹிகுலியோ உள்ளே கொண்டு வரணுமான்னு சொல்லி எனக்கு இன்னும் பெருசாக நம்பிக்கை இல்லை. ஸோ இன்னும் சம்மர்ஸ்லாமுக்கு 1 வாரம் 2 வாரம் இருக்குது. ஸோ மேபி அவர் ஸ்மாக் டவுனுக்கு வந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி இல்லைன்னா ரோமன் சம்மர்ஸ்லாமில் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் ரோமனுக்கு சப்போர்ட்டாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ சம்மர்ஸ்லாமுக்கு அவ்வளோ பெரிய அரைனால கொண்டு போய் ஹிக்லியோ ரிட்டர்ன் பண்ண வச்சா உண்மையிலே அது சர்ப்ரைஸாக இருக்குது. மக்கள் மத்தியில் ஒரு இடி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கோடி ரோட்ஸ் அந்த சாம்பியன்ஷிப் மாறதெல்லாம் பற்றி இப்போதைக்கு அது மேட்ரு கிடையாது. பட் சர்ப்ரைஸுங்கிறது நம்மளுக்கு அந்த ரிட்டர்ன் தான். ஸோ பார்த்து பண்ணுங்கள் WWE, நாங்கள் கோபப்பட்டுற போகிறோம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது நடந்துச்சுன்னா உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சர்ப்ரைஸாக பார்த்திங்கன்னா மக்களுக்கு இருக்கும். ஆனால் இது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா தெரில. ஸோ நான் சொல்கிறேன். ஸோ அதாவது நம்ம ராக்கும் ரோமன் ரெயின்ஸும் சேர்ந்தே பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எப்பா
நம்ம ட்ரிபிள் ஹெச் ரோமனை ரிட்டர்ன் வர வைக்கிறதே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் நம்ம அவரை தான் சம்மர்ஸ்லாமில் நம்ம ரிட்டர்ன் வர்றதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ராக்கையும் உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படின்லாம் தெரில. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரோமனும் ராக்கும் சேர்ந்தே வந்து நம்ம ரிட்டர்ன் வந்து சோலோவை கூட இது பண்ணுவாங்கலாம் சொல்லப்படுது. ஸோ ஆனால் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம ரோமனுக்கும் ராக்குக்குமே மேட்சை தான் பார்த்திங்கன்னா ரெசல்மேனியாவில் இது எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி இருந்தால் கூட நம்ம ராகு பார்த்திங்கன்னா சோலோ பக்கம் தான் நிற்கணும். ஸோ ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா ரோமன் பக்கம் நிற்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேபி இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. பட் இவங்க ரிட்டர்ன் வர்றது வாங்கலான்னா ஸோ யாராவது ஒருத்தர் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரிட்டர்ன் வரணும்னு நினைக்கிறேன், வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஸோ எல்லாம் WWE கையிலேயே இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னத்தை பற்றி இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.